வீட்டில் தங்கம் சேர வேண்டுமா? வாங்கிய தங்கம் நிற்கவில்லையா? உடனே இதை செய்யுங்கள், குவியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் குண்டுமணி நகை கூட வாங்க முடியவில்லையா? மேலும் வாங்கிய நகைகளும் அடமானம் செல்கிறதா? தங்கம் எப்பொழுதும் உங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்க, மேலும் அடமானம் செல்லாமல் இருக்க இந்த முறையை பின்பற்றுங்கள். உங்களுக்கு நகை வாங்கவும் மற்றும் இருக்கும் நகைகள் நிலைத்திருக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். 9 வாரம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த சிறிய பூஜையை வெள்ளி பொருளுக்கு செய்தால் தங்கம் வீட்டில் நிலைத்திருக்கும், மேலும் வீடு தேடி வரும். வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு வெள்ளி பொருளை எடுத்து பன்னீரில் கழுவி வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக மோதிரம், கை செயின் இப்படி எதுவாயினும் பரவாயில்லை. ஒரு சிறிய தட்டில் ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மீது இந்த வெள்ளி பொருளை வைக்கவும். தட்டில் பூக்கள் வைத்து வெற்றிலை, வெள்ளி பொருள் மற்றும் தட்டில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். ஒரு சிறிய தட்டில் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கொண்டு அதை பன்னீரில் குழைத்து பச்சை கற்பூரத்தை தூள் செய்து போட்டு வைத்துக் கொள்ளவும். ஒரு வெற்றிலை எடுத்து அதில் மஞ்சளில் நனைத்து வெள்ளி பொருளின் மீது 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி தெளிக்கவும். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக. அதன் பின்பு கற்பூர ஆரத்தி காட்டி சிறிது நேரம் கழித்து நாம் நகை வைத்திருக்கும் பெட்டிக்குள் வைத்துவிட வேண்டும். சனிக்கிழமை, அதாவது மறுநாள் பூஜை செய்த வெற்றிலைகளை கால்படாத இடத்தில் போடவும். உதாரணமாக நீர்நிலைகளில் போடலாம். மேலும் நகைகள் தங்குவதற்கு மாதம் ஒரு முறை தட்டில் நகைகளை வைத்து திருஷ்டி சுத்தி போடவும். ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு எடுத்து வலமிருந்து இடமாக 3 முறை, இடமிருந்து வலமாக 3 முறை, மேலும் கீழுமாக 3 முறை சுற்றவும். அல்லது ஆரத்தி கரைத்து சுற்றி போடலாம். அந்த ஆரத்தி கரைத்த கலவையை வாசலில் இடமாக அல்லது வலமாக ஓரமாக ஊற்றிவிடவும். காலில் மிதிப்படாமல் ஊற்றவும். நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது நகைகள் போட்டு செல்வது வழக்கம். அங்கு எல்லோர் கண்களும் ஒரே போல இருக்காது. ஆதலால் நீங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் உங்களுடன் சேர்த்து நகைகளையும் திருஷ்டி சுத்தி போட்டுக் கொள்ளவும். பொதுவாக ஒரு விஷயம் உண்டு, அதாவது நாம் அணியும் காலணிகளை வேறொருவர் மாற்றி அணிந்தால் அவர்களுடைய கிரகம் நம்மை சூழ்ந்து விடுமாம். அதுபோலத்தான் நகைகளும். உங்களுக்கு தெரிந்தவரோ அல்லது அக்கம் பக்கத்தினருடன் நகைகளோ அழகாக இருக்கிறது என்று வாங்கி அணிந்து விசேஷத்திற்கு செல்வீர்கள். அப்பொழுது அந்த நகைகளை வாங்கி வந்து உப்பு தண்ணீரில் கரைத்து தண்ணீரை சிங்கில் ஊற்றிவிட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்களுடைய கிரகம் உங்களையும் ஒட்டிக்கொள்ளாது. இது சாஸ்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டதாகும். அதேபோல் நீங்கள் வைத்திருக்கும் நகைகளை பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் பூஜை அறையில் உள்ள அம்மனிடம் வைத்து பிறகு எடுத்து அணிந்து கொள்வது மிகவும் சிறப்பாகும். அதுபோல நகைகளும் சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் நகைகளை அடமானம் வைத்து திருப்பும் பொழுது அந்த நகை மீண்டும் அடகு போகாமல் இருக்க ஒரு தட்டில் கல் உப்பு எடுத்து நிரப்பி வைத்து அதில் உங்கள் நகையை வைத்து அரை மணி நேரம் கழித்து மீண்டும் நல்ல தண்ணீரில் அலசி எடுத்து நகை வைக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உப்பை யாரும் கால்படாத இடத்தில் நீர்நிலைகளில் கொட்டிவிடுங்கள். இப்படி செய்வதன் மூலம் நகை எப்பொழுதும் அடமானம் செல்வதில்லை. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.